வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிவிஎஸ் சுந்தரம் பிரேக் லைனிங்ஸ் லிமிடெட் அப்படின்ற ப்ரைவேட் கம்பெனிலேருந்து வந்திருக்க ஜாப்பை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதாவது டிவிஎஸ் குழுமத்திலேருந்து வந்திருக்க வேலைவாய்ப்பை பற்றி தான். ஸோ இந்த வேலைவாய்ப்பை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க, முறை இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இல்லாட்டியும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் வேலை தேடுறவங்களுக்கு. அதனால் கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் தகவல் தேவைப்பட்டால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை. பொசிஷன் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆப்ரேட்டருக்கு தான் இப்போ கரண்ட்லி அவங்க கேட்டிருக்காங்க. ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேல் ஒன்லி கேட்டிருக்காங்க, அதாவது ஆண்கள் மட்டும். எம்ப்ளாய்மெண்ட் டைப் பர்மனண்ட்டு. இன்டர்வியூ டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. டேட் பார்த்தீங்கன்னா 14/12/2025 சண்டேவும், நெக்ஸ்ட் அந்த சண்டேலேருந்து 20/12/2025 சாட்டர்டே வரைக்கும் கொடுத்துருக்காங்க. டைம் 8 AM - 3 PM இன்டர்வியூ நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. எந்த இடத்துல நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, டிவிஎஸ் சுந்தரம் பிரேக் லினன்ஸ் லிமிடெட் MTH ரோடு பாடியில் தான் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க, சென்னையில். ஸோ இந்த லொக்கேஷனுக்கு நீங்கள் போனீங்கன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். வேறு என்னென்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்குது அப்படின்னா, இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு இந்த ஜாபுக்கும் குவாலிஃபிகேஷன் 10th 12th ஐடிஐயில் எந்த ட்ரேட் பண்ணியிருந்தாலும் ஓகே. டிப்ளமா பாஸ் ஆர் ஃபெயில் ரெண்டுமே ஓகே தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18லேருந்து 35 வயசு வரைக்கும் இருக்கிற மேல் கேண்டிடேட்ஸ். சேலரி பெனிஃபிட்ஸ் 15,000லேருந்து 18,000 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளமாக கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொடக்ஷன் ஆப்ரேட்டர் இந்த ரோலுக்கு. பெனிஃபிட்ஸ் வேறு என்னென்னலாம் கொடுக்குறாங்க இவங்க சைடில், கம்பெனி சைடில் இருந்து ஃபார் எம்ப்ளாயீஸ்க்கு அப்படின்னா, பிஎஃப் அண்ட் இஎஸ்ஐ சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் போனஸு, கேன்டீன் ஃபெசிலிட்டி, யூனிஃபார்மு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ கம்பெனியில் உங்களுக்கு ஏதாச்சும் சின்னதாக காயமாடியது இல்லை மைனர் இதுவாக இருக்குது அப்படின்னா அது எல்லாமே அங்கேயே பார்த்துப்பாங்க. மேஜர்னா கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாருமே கூப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ அது எல்லா கம்பெனிஸுமே பண்ணுவாங்க. டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்டு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸ் காப்பீஸ் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஒரிஜினல் ஃபார் வெரிஃபிகேஷனுக்கு தான், நீங்கள் கொடுக்க தேவையில்ல. எங்கேயுமே ஒரிஜினலாக கொடுத்துடாதீங்க, ஜெராக்ஸ் மட்டும் கொடுங்க. ஒரிஜினல் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு மட்டும் கேட்பாங்க, அதுக்கு மட்டும் கொடுத்து வாங்கிக்கோங்க அப்பயே. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆதார் கார்டு, ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் என்னென்னலாம் கேட்டிருக்காங்கன்னா, ஆதார் கார்டு, ட்ரான்ஸ்ஃபர் டிசி, மார்க் ஷீட்டு, பேங்க் பாஸ்புக்கு, அதாவது ஃப்ரண்ட் பேஜ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அப்படி இருந்துச்சுன்னா உங்ககிட்ட நீங்கள் கொண்டுட்டு வரணும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் 4 நம்பர் கேட்டிருக்காங்க, 4 ஃபோட்டோ அதையும் எடுத்துக்கணும். இது எல்லாமே எடுத்துக்கிட்டு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். ஓகேவா? அதில் அவங்க உங்களை செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே வெரிஃபிகேஷன், இது ஜெராக்ஸ்லாம் கொடுத்துட்டு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த கான்டாக்ட் நம்பர் மூலிமா நீங்கள் உங்களுக்கு நார்மல் கால்லையோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம சேனலில் ரெகுலராக ஜாப் அப்டேட்ஸ் பண்ணிட்டு வரோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.